வெளிநாட்டுல மருத்துவம் படிச்சு இப்ப லண்டன்ல மிகப்பெரிய நியூரோ சர்ஜனா பேரு வாங்கி இருக்கிறவங்களை நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர். தேங்க்யூ. மருத்துவ உலகமே இப்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பான மூளை மாற்று அறுவை சிகிச்சை இத பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? இது உண்மையாலே சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம்தான். 1818 பாடி டு பாடி ரத்தத்தை எடுத்து மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில ஹேர், கிட்னி, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இப்ப இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை நிறைய குரங்களுக்கு பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட்ஸ் பார்த்துட்டோம். கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா மனுஷங்களுக்கு மாத்த ஆரம்பிச்சிடலாம். ஹார்ட், கிட்னி எல்லாம் ஓகே டாக்டர். பட் மூளை மாத்துறதுல மனிதர்களுக்கு என்ன பயன்? நம்ம கணித மேதை ராமானுஜம் மூளைய, மகாத்மா காந்தி மூளைய வேறு உடல்ல பொருத்தி அவங்களை இன்னும் பல வருஷம் வாழ வச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. எடிசன், ஐசக் நியூட்டன் இந்த மாதிரி இன்னும் பலரை வாழ வச்சிருந்தா அவங்க மூளை இந்த உலகத்தை இன்னும் எவ்வளவு டெவலப் ஆகிருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நல்லவங்க இறக்காம இருந்தா அது ஓகே டாக்டர். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹிட்லர் மாதிரியான கெட்டவங்க இந்த சர்ஜரியை மிஸ்யூஸ் பண்ணி இறக்காம இருந்துட்டா அது மிகப்பெரிய ஆபத்தா முடியுமே டாக்டர். Hi, doctor. Hi. Hello. Hello. Nice meeting you. And you must be. I'm Dr. Shiva. So we are all set? Yeah, doctor. Okay. Hello, doctor. Hope your travel was fine. Yeah, Dubai is a bit hot. Let's see the patient. கவனமா ஹேண்டில் பண்ண சொன்னேன்ல, பின்ன எதுக்கு இப்படி? Is it a problem? It is, but I'll manage. கல்வூரும் பூவே, கல்லூரும் பூவே, முந்தானை தீவில் சிறிதாயிடம் இதுவாய் நுழைந்திடு. கால் கொண்ட பேயோ நீ காமன் சிலையோ, நீ வந்த நேரம் என் காட்டில் மழையோ. கல்வூரும் பூவே, கல்லூரும் பூவே, முந்தானை தீவில் சிறிதாயிடம் கொடு. இடம் கொடு.
எதுல எவ்வளவு காசு? ஐயா என் சம்பளம் காசு ஐயா. ஓ 20ஆம் தேதி அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? எந்த கட்சி ஏன்டா கொடுத்தா? இறங்க வண்டி வரக்கட்டு. சார் 6 monthsல இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். தலைவர் ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். சொல்லு தலைவரை. நம்ம விஜய் குருமூர்த்தி சார் எலெக்ஷனுக்கு 5000 சீட் தரதா சொல்லியிருந்தாரு. இப்போ 4000 சீட் தான் அனுப்பியிருக்காரு. அதான். சரி நான் பேசிக்கிறேன், நீ போ. சரிங்க தலைவரை. விஜய் சேம் லைன்ல இருக்காரு. ஹலோ. என்ன சார் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இன்னும் 3 daysல டிஸ்சார்ஜ் ஆயிடுவார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள், என்ன விஷயம்? எலெக்ஷன் செலவுக்கு நம்ம கட்சிக்கு 5000 கோடி தரதா சொன்னீங்க. ஆனால் இப்போ 4000 கோடி தான் வந்திருக்கு. 1000 கோடி குறைச்சிட்டீங்க. நோ சான்ஸ். 5000 கொடுக்க சொன்னேன். நல்லா கவுண்ட் பண்ணாங்களா? மேடையிலேயே பேசுகிறோம், போய் சொல்கிறதுக்கு. உண்மைதான் சார் சொல்கிறேன். உங்கள் சிஇஓ அரவிந்த் தம்பிகிட்ட பேசினேன். அவர் உங்ககிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னார் சார். ஓகே, நான் கூப்பிட்றேன். இல்ல விஜய், அந்த கோல் மைனிங் ப்ராஜெக்ட் 6 months அப்ரூவ் பண்ணாம வச்சிருக்காரு. யூனோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அதை வாங்க முடியும். சொல்லிட்டு பண்ணிருக்கலாமே. இப்போ இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை நிறைய குரங்களுக்கு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் பார்த்துட்டோம். கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா மனுஷங்களுக்கு மாற்ற ஆரம்பிச்சிடலாம். விஜய் செத்ததுக்கு அப்புறம் அவ சொத்துல எனக்கு 50% அண்ட் உங்க 2 பேருக்கும் 25% ஈச். டூ ரிஸ்கி மேன். துபாயில் பண்ணிடலாம், ரிஸ்க் இல்லை. டாக்டர் மேத்தா ஒத்துக்குவாரா? 140 crores பேசியாச்சு. 50 crores ஆல்ரெடி கிவன். தட்ஸ் டூ மச். 1 லட்சம் கோடி நமக்கு வருதுன்னா 140 கோடி செலவு பண்ணுறது தப்பு இல்லை. சரி, உன் பிளட் குரூப் மேட்ச் ஆகுது ஓகே. ஆனா உன் பிரெயின் எடுத்து விஜய் பாடியில வைக்கணும்னா டிஷ்யூஸ் மேட்ச் ஆகணுமே. சரி, அப்படியே மேட்ச் ஆனாலும் இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகலன்னா நீ செத்துருவியே. என் மூளைய கொடுக்க போறேன்னு யாரா சொன்னா? நம்ம சொல்றதை கேட்கிற மாதிரி வேற எவனையாவது தேடணும். எவன் ஏன் ஒத்துக்குவான்? ஒத்துக்க வைக்கணும், இல்லைன்னா ஆளை தூக்க வேண்டியதுதான். கேட்க யாரும் இல்லாத அனாத ஒருத்தன் வேணும். அவனோட மூளை நம்ம யோசிக்கிறத மட்டும்தான் செய்யணும். இப்போ விஜய் அப்பாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? சரியாயிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நாளைக்கு முடிச்சிடலாம். விஜயோட அப்பா நாளைக்கு சாவரா. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு எப்படி? அதான் எனக்கும் புரியல. நேற்று கூட பாடி வைட்டல் சேச்சுரேஷன் லெவல் ஸ்டெடியாக தான் இருந்தது. ஷாக் பிளேட்ஸ் வச்சு கூட ரிகவர் பண்ண ட்ரை பண்ணேன். சாரி சார், என்னால் அதுவும் பண்ண முடியல. சாரி ஃபார் யோர் லாஸ் விஜய். நீ சொன்னா மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்துடலாம். சரி, கொடுத்துரு. ஒரு சின்ன சிக்கல் இருக்கு விஜய். அப்பாவோட டெத்து வெளியில் தெரிஞ்சா ஷேக்கோட இருக்கிற ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் லேண்ட் எக்ஸ்பேன்ஷன் மர்ஜர் போஸ்ட்போன் ஆகிடும். ஒரே நாளில் 40,000 crores லாஸ் ஆகிடும். அண்ட் our stocks will take a major hit. இப்போ என்ன பண்ணுறது அரவிந்த்? அப்பாவை பற்றி யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். அப்பா மாதிரி யோசி. அப்பாவோட டெத்தை இப்போ வெளியே சொல்ல வேணாம். லெட்ஸ் கிவ் இட் a month. டீல் முடிஞ்சதும் நியூஸ் கொடுத்துடலாம். Hello ma'am. This is Hema speaking. Good morning. Good morning ma'am. இந்த வாரத்துக்கான appointments and events ஒரு 2 வாரத்துக்கு reschedule ஆயிருக்கு please. Can I expect an update ma'am? Sure. I'll update you by next week. Not a problem. Thank you. Did you have your tablets? What's happening, Vijay? ஏன்
இன்னும் அப்பா இருந்தது நியூஸ் கொடுக்காம இருக்கேன்? அப்பா இருந்தது வெளியே தெரிஞ்சா கம்பெனியோட ஷேர் வேல்யூ will take a significant hit. இந்த ஷேர் வேல்யூவை எப்படி திரும்பி ரிவைவ் பண்ணணும்னு உனக்கு தெரியும் விஜய். Let's just focus on the funeral for now. Yeah. The deal is on. Nothing to worry. I'm on my way to his office. I'll speak to Vijay sir and get back to you. Please don't worry. I'll take care. ஷேக் என்ன சொன்னார்? ஷேக் துபாய் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. லீகல் ஃபார்மட் இப்போவே ஆரம்பிச்சோன்னா 10 daysல மர்ஜர் டீல் சைன் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. 10 days? இப்போ என்ன அவசரம் விஜய்? உனக்கு புரியாது ஏமா? டாக்டர், ஒரு 10 நாள் அப்பாவோட டெத்தை டிஸ்க்ளோஸ் பண்ண மறைக்க முடியுமா? வெண்டிலேட்டரில் வச்சு 1 or 2 months இந்த கண்டிஷனில் ரிட்டைன் பண்ணலாம் விஜய் சார். என்ன பேசுறீங்க? நீ சும்மா இரு. அரவிந்த், நாளைக்கு துபாய் போகிறதுக்கான பிளான் நீ பார்த்துக்கோ. ஓகே. விஜய், செத்து போனது உங்க அப்பா. வந்ததுல இருந்து பிசினஸ் பத்தி பேசிட்டு என்ன இருக்கேன். பண்ண சொல்கிறேன்? அழுணுமா? கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் டவுன் ஆன பரவாயில்லையா? பரவாயில்ல. I condemn this. நான் இப்பவே மீடியாக்கு நியூஸ் கொடுக்க போறேன். You idiot! Vijay, You have any idea about the amount of pain I carry? What do you think? Nonsense. I don't need you in my life. Hey, I'm sorry. சொல்ல புரிஞ்சுக்காம நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஹேமா ஆஃபீஸ் மேட்டர்ஸில் இன்வால்வ் பண்ணதா இருக்கு. No, Arvind. It's impossible. I just can't do this. விஜய் பத்தி விவரம் தெரியாம நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். He's the 10th richest person in India. இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் பர்சன் யாருக்கும் தெரியாம எப்படி துபாய் கொண்டு வருவீங்க? நான் இப்படி ஆபரேஷன் பண்ணுவேன். You think it's a joke? It's impossible. ஐம் சாரி, எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா வாங்கிற அட்வான்ஸ் உங்களுக்கு திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அரவிந்த். Come on, doctor. Vijay and I are very good friends. Vijay லைஃப்ல ஒருத்தனை நம்பினான்னா அதுக்கு என்ன மட்டும்தான். There's nothing to worry at all. விஜய் துபாய் கழிச்சிட்டு வரதிலிருந்து ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாமே சீக்ரெட் தான் டாக்டர். உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. சர்ஜரிக்கான ஆல் மெடிக்கல் சப்போர்ட் நான் பார்த்துக்கிறேன். வேணா எக்ஸ்ட்ரா 100 crores கூட கொடுத்துடலாம் டாக்டர். அந்த டோனர் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி? 1-2 daysல பெர்ஃபெக்டான மேட்சை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிடுறேன் டாக்டர். கரெக்டான ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஷூர் டாக்டர். தேங்க்யூ. Doctor, don't give him any chance to change his mind. Lock the donor and close this as soon as possible. கேமான் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கா. அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வேலையில அவன் கரெக்டாக பண்ணிடுவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி காசு இல்லாத ஒரு அனாதை ஒருத்த அவங்கிட்ட மாட்டோம். பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு கதை நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க. சரிங்க. உங்க பிளட் குரூப் AB நெகட்டிவ். அந்த கம்பவுண்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. குடிச்சு என் உயிர் எடுக்கிறேன். எழவு எடுத்தவனே. நல்ல வேலை நம்ம கல்யாணம் பண்ணல. ஏப்பா, இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலே பீதி கிளம்புதுப்பா. பயமா இருந்தா ஒரு வாட்டி உடம்ப செக் பண்ணிக்கலாமா? என்னது, ஏற்கனவே ஒரு டாக்டர் ஒரு கிட்னி தர மாட்டான். வயிறு ஒரு மாதிரியா இருக்குது. நான் போய் வந்துட்டுமா? இங்கே வந்துடுறேன். டாக்டர், யாரியா? லேப் குமார் கால் பண்ணுறான். டாக்டர், AB நெகட்டிவ்ல யாராவது வந்தால் சொல்ல சொன்னீங்கல்ல? ஆமாம். தலையில் அடிபட்டு ஒருத்தன் வந்திருக்கான் டாக்டர். பேஷண்ட்டுக்கு வயசு 30. பிளட்டு AB நெகட்டிவ். 10 நிமிஷத்தில் அங்கே வரேன். பிடிச்சி வை. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எதுக்கும் ஒரு MRI எடுத்து பார்த்துடலாம். இந்த வழியில் 2 நாளில் சரியா போயிடும். உங்க பிளட் குரூப் வெரி ரேர். நிறைய பேருக்கு அது கிடைக்காது. யாருக்காவது எமர்ஜென்சியா உங்க பிளட் தேவைப்பட்டா நீங்க கொடுப்பீங்களா? எனக்கு ஒருவன் சொல்லிக்க யாரும் இல்லை. என்னால் யாருக்காவது பிரயோஜனம்னா கண்டிப்பாக கொடுப்பேன் டாக்டர். நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ. என்னய்யா? ஒருத்தன் மாட்டியிருக்கான் சார். என்னய்யா சொல்ற? ஃபுல்லாக செக் பண்ணிட்டியா? டிஷ்யூஸ் எல்லாம் பக்காவா மேட்ச் ஆகுது சார். யார் அவன்? சார், அந்த BMW காரு நாளைக்கும் வீட்டில் வந்து நிற்கும். யார் அவன்? பேரு சத்யா. பிச்சைக்காரன் சார். என்னது? பிச்சைக்காரன் சார்.
calling. Arvind calling. எங்கடா போன நான்சென்ஸ். மீட்டிங்கில் அப்படியே பேசுவேன் முட்டாள் மாதிரி. ஃப்ளைட் டைமுக்கு ரீச் ஆகிடுமா? 4 ஹவர்ஸ்க்குள்ளே மேத்தங்க ரீச் ஆகிடும். நான் கொடுத்த டேப்லெட்ஸை டென்ஷனை கலக்கி கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஸ்காட்ச் குடிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்காக ஸ்பெஷலா காய்ச்சினது சார். லைட்டா போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன் சார். என்ன ஃபிகர்டாவ. அவளை பார்த்தாலே உடம்பெல்லாம் ஏதோ ஆகுது. இளங்கோவும் நானும் அவளோட ஒரு நாளாவது இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் விஜய். அத இளங்கோவும் கிட்ட சொல்ல கூச்சப்படுறான். ஹெல்ப் பண்ணுவியா? இளங்கோ, என்னாச்சு உனக்கு? கூட்டு போய் படுக்க வை. நீ சொன்னா நான் கேட்கணுமா? எங்களை பார்க்க வச்சுட்டு நீ மட்டும் என்ஜாய் பண்றல்ல. ஒரே ஒரு நைட்ரா விஜய். செல்ஃபிஷ். போனை குட்றா. ஏமாவை தான் கொடுக்க மாட்டேன், போனையாவது கொடுக்கலாம்ல. டாக்டர் வெல்கம். சார்கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவேன்? முடிச்சுட்டு கூப்பிட வேண்டியதானே. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் ஐ அம் ஃபேமிலி டாக்டர் மேன். என்ன யோசிக்கிற? என்ன என்ன சொல்லுடா. என்ன கோவம் வருதா? எங்க அப்பா செத்ததுக்கு உங்க அப்பன் தாண்டா காரணம். நான் எதையும் மறக்கல. உங்க அப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா எங்க அப்பா தூக்குல தொங்கி இருக்க மாட்டாரா? இப்ப நீ சாக போற. இனிமே உன்னோட பவர், பணம், சொத்து, செல்வாக்கு எல்லாமே எனக்கு தாண்டா. போய் சாவு, செத்து போடா. என்ன சொல்லு? You haven't answered my calls in the past few days. உன்னால எனக்கு nightmares வருது தெரியுமா? Like something tragic has happened to you, Vijay. துபாயில இப்ப டைம் என்ன? நான் தூங்கிட்டு இருப்பேன் தெரியாதா உனக்கு? நான் தான் ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன் இல்ல. தோண. சாப்பிட்டியா? டேப்லெட் சாப்பிட்டியா? எஸ். என்ன பார்த்து அப்படி கேட்டுட்டல? அதுவும் அரவிந்த வச்சுக்கிட்டு நீ போனதுக்கு அப்புறம் நான் சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. I have come for a critical business meeting. சும்மா அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. Got it? 1 month கழிச்சு நானே ஃபோன் பண்றேன். Bye. 1 month? 10 days தானே சொன்னேன். Call disconnected.
குட். விஜய் அடுத்த 30 நாளைக்கு ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். 30 நாளைக்கு அப்புறம் தான் அவருக்கு நினைவே திரும்பி வரும். ஓகே, அந்த டோனர் சைட்லேருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? எதுவும் வராது. அவனுக்கு ஃபேமிலி ஒன்றும் இல்லை. அவன் ஒரு பிச்சைக்காரன். வாட்? பிச்சைக்காரன்? பிச்சைக்காரனா? கோயில் சிலையே என் தாயின் நகரே, உன் அண்ணன் இல்லை அம்மா நானே. தோகை மயிலே என் வாழ்வின் பொருளே, உன் அண்ணன் இல்லை அம்மா நானே. உயிரே போகும் நொடியும் அன்பை தருவே நான் தானே. உலகே மயிராய் தெரியும் உந்தன் மடியில் பொன்மானே. கோயில் சிலையே என் தாயின் நகலே, உன் அண்ணன் இல்லை அம்மா நானே. வாழ்ந்தாலும் உன்னை தேரில் வைப்பேனே கண்ணே. கடவுளே வந்து சொன்னாலும் உன்னை பிரிய மாட்டேனே பெண்ணே. மூச்சு நின்று போனாலும் ஆவியாகி நான் வருவேன். உலகின் மொத்த அன்பெல்லாம் உனக்கு காட்டுவேன். இனியோர் பிறவி எடுத்தால் உனக்கு தாயாய் மாறுவேன். கண்டால் எனக்குள் தாய்ப்பாலை சுரக்கும். என் விரலினை பிடித்து நீ வந்தால் சொர்க்கம் மண் மீது திறக்கும். வேண்டுமென்று நீ கேட்டால் உயிரை நீட்டுவேன். உன்னை பூமி உடைந்து போனாலும் கையில் தாங்குவேன். இனியோர் பிறவி எடுத்தால் உனக்கு தாயாய் மாறுவேன். கோயில் சிலையே என் தாயின் நகலே, உன் அண்ணன் இல்லை அம்மா நானே. எங்க படுக்கிறதுக்கு இடமே இல்லையே, நான் எங்கண்ணா படுக்கிறது? அங்க பாரு ராணி, குப்பை தொட்டி பக்கத்துல இடம் இருக்கு. கல் குத்துது, நான் செருப்பு வாங்கி தரியா? நாளைக்கு வாங்கி தரேன் பாப்பா. அப்படியே ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கி தரியா? குல்ஃபி எல்லாம் முடியாது, உனக்கு சளி பிடிக்கும். தம்பி, பாப்பா யாரு? உன் தங்கச்சியா? என் தங்கச்சி தான் தாத்தா. அப்பா அம்மா இல்லையாப்பா? ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க தாத்தா.
உன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கணும் என்ன. இந்த மாதிரி இடத்துலலாம் பொட்ட பசங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையா தூங்கணும், சரியா? சரிங்க தாத்தா. அண்ணா எதுக்குன்னா என் கையில சாலைய கட்டுற? அப்பதான் உன்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. யாருன்னா தூக்கிட்டு போவாங்க? அம்மா சொல்லுமே, புள்ள பிடிக்கிறவங்க அவங்க தான் ராணி. அப்ப நான் தினமும் தூங்கும் போது என் கையில சாலைய கட்டிக்கிறியாண்ணா? சரி பாப்பா, நீ பயப்படாம தூங்கு, அண்ணன் பாத்துக்கிறேன். குட் நைட்ண்ணா. தம்பி, தாத்தா எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து தூங்குவீங்க? ஏதாவது ஏடாகுடமா ஆயிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறதுக்குன்னு நிறைய இடம் இருக்குதுப்பா. அப்படி ஒரு இடத்துல சேர்த்து விடவா? அப்ப என் தங்கச்சிய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்களா? கண்டிப்பா. அவங்க நல்ல சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க. அப்பனா எங்களை இப்பவே அங்க கூட்டிட்டு போறீங்களா தாத்தா? காலையில எழுந்ததும் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க தாத்தா. இப்ப போற இடத்துல அவங்க சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு 2 பேரும் நல்லா படிக்கணும். பசங்க விஷயமா ஐயாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயா கிட்ட வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா சொந்தம்னு யாரும் இல்லைங்க. அதுதான் அவங்க காப்பகத்தில் சேர்த்து விடலான்னு கூப்பிட்டு வந்தேங்க. உன் பேர் என்ன? என் பேர் வந்து ராணி. உன் பேரு? சத்யா. படிக்கிறீங்களா? சரி அங்கிள். என்ன படிக்க போறீங்க? நாங்க கலெக்டர் படிக்க போறோம். சூப்பர். கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் மாமாவை பாத்துப்பீங்களா? எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வராதுங்கய்யா. எங்க பிடிச்ச? எப்பவும் படுக்கிற இடத்துல தாங்க. நைட்டு வந்து பக்கத்தில் படிச்சுங்க, அப்படியே அமை கூட்டு வந்துட்டுங்கய்யா. கண்ணுங்களா, நான் வரேன். ஐயா சொல்றத கேட்டுக்கிட்டு ஒழுங்கா படிக்கணும், சரியா? கிளவி, பாப்பா கூட்டு போ. கருப்பு, தம்பியை கூட்டு போய் நம்ம 2வது வீட்டில் தங்க வச்சுட்டு வா. நானும் கூடவே இருக்கேன் அங்கிள். தம்பி, அதுவும் நம்ம வீடு தான்ப்பா. நீ அங்க தங்கிக்க, பாப்பா இங்க இருக்கு. ப்ளீஸ் அங்கிள், நானும் தங்கச்சி கூடவே இருக்கேன் அங்கிள். தம்பி, இது பொம்பளை பசங்க தங்குற இடம், ஆம்பளை பசங்களுக்கு தனி. அதனாலதான் சொல்றேன், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, அதுக்கப்புறம் வந்து பாப்பா பாத்துக்கலாம். அண்ணா வேணாண்ணா, என்னை விட்டு போகாதண்ணா. இந்த அங்கிள் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறாங்க. எனக்கு ஸ்கூலெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா. நீ படிச்சா தானே பெரிய கலெக்டர் ஆக முடியும். எனக்கு இந்த இடம் பிடிக்கலண்ணா, நான் கூடவே வந்துடுறேண்ணா. என்னை விட்டு போகாதண்ணா. நான் இருக்கிற வரைக்கும் நீ அழுவ கூடாது ராணி. நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும். இவங்க நம்மள அப்பா அம்மா மாதிரி பாத்துப்பாங்க ராணி. தனிக்கும் சாப்பாடு போடுவாங்க ராணி. நம்ம இனிமேல் பிச்சை எடுக்க வேண்டாம் ராணி. அண்ணவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நாளை காலையில வந்து உன்னை என்ன பாத்துக்கிறேன். புது பையன் சாப்பிட்டானாடா? சாப்பிட்டான் பாஸ். அவனை ஒரு 2 நாளைக்கு உஷாரா பாத்துக்குங்க. டேய் முட்டாடா, சத்தமா போட்டு தூங்குடா. டேய் குண்டா, கொரட்ட விடுறா. டேய், அவனுக்கெல்லாம் பயப்படாதடா. அவனுங்க சொல்ற நம்ம கரெக்டா பண்ணிட்டா அவனுங்க நம்மள ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. ஆமா, இதுக்கு நீ கிசா வச்சுக்கிறியா? கிசானா என்ன?
கிசாடா கிசானா கஞ்சா தெரியாத உனக்கு? யார் உன்னை இங்க வந்து சேர்த்துட்டா? நானும் என் தங்கச்சியும் நைட்டு பக்கத்து பஸ் ஸ்டாப்ல படுத்திருந்தோம். அங்க ஒரு தாத்தா எங்களை இங்க படிக்க சேர்த்து விட்டாங்க. படிக்கவா? அப்போ உன் தங்கச்சி எங்கடா விட்டு வந்துக்கிற? சுடல் அங்கிள் வீட்டுல. அடா பாவி, அங்கேடா விட்டு வந்துக்கிற? அவன் பொம்பளை பிள்ளைல வித்துறானடா. கத்தி எடுக்கிறியா? உழைச்சு 3 இலை உள்ள உழைச்சிடும். சார், நம்ம காலையில சத்து சின்ன பையன் அவன் தங்கச்சியை தேடி வந்து கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான் சார். இப்போ எங்க அவன்? அவனை உள்ள விடாம கேட்டுக்கு வெளில தள்ளி பூட்டிட்டான் சார். நீ கேட்டு திறக்காம உள்ளே படுத்துக்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். நல்லா படிக்கணும். ஓகே சரிண்ணா. எதுக்குண்ணா என் கையில சாலையை கட்டுற? அப்பதான் உன்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. வயசுக்கு கையில கத்தி வச்சுட்டு ரவுடிசம் பண்ற ஆளை மண்டை மாதிரி ஒரு மார்க்கமா? ராணியோட அண்ணன் சார். ராணியா தங்கச்சி சார். செக் பண்ணியா? இந்த மாதிரி பொடி பசங்க நம்பவே விடாத. நல்லா செக் பண்ணியா? ராணியை சார் இங்க பாருங்க சார், கஞ்சா வச்சிருக்கான். என்னடா இது? சத்தியமா தெரியாது. யாரா இத உங்ககிட்ட கொடுத்து விக்க சொன்னது? தெரியாது சார். சொல்றா. ஏத்தவனா? சார் நீங்க ஏத்தவனா? சார் என் தங்கச்சி காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார் என் தங்கச்சி உள்ள இருக்கா சார். சார் ப்ளீஸ் சார் என் தங்கச்சி காப்பாத்துங்க சார். சார் கஞ்சா கேஸ் என்ட்ரி போட்டுக்குங்க. உன் பேர் என்னடா? சத்யா. ஜான் சைஸ் கூட இல்ல, கஞ்சா விக்கிறியா நீ? நான் எதுவும் பண்ணல அங்கிள், எல்லாம் போய் சொல்றாங்க. நம்ம போய் சொல்றோமா? இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? இந்தா புதுசா வர சில பசங்க வயலண்டா இருப்பாங்க, பார்த்து நடந்துக்குங்க. ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணவும் கூடாது. எப்ப சார் நீங்க இருந்து வெளியே விடுவீங்க? அது நீ தெரிஞ்சு ஒழுங்கா நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப நான் என் தங்கச்சியை பார்க்க முடியாதா சார்? நீ எல்லாம் எங்கேயும் வெளியே போக முடியாது. வேணா உன் தங்கச்சி எங்கேயும் வந்து பார்க்க சொல்லு. நான் இருக்கிற இடம் என் தங்கச்சிக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார் என் தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க சார். சாப்பிடவே பிடிக்கல. உன் தங்கச்சி பேர் என்னடா? ராணி. உங்க அம்மா அப்பா வரலையா? என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, சின்ன ஃப்ராக்சர் தான். என்னடா வேணும் உனக்கு? என் தங்கச்சியை பார்க்கணும் சார். என் தங்கச்சியை பார்க்காம இருக்க முடியல சார். என் ராணி பாவம் சார், தனியா இருக்கா சார். நீ சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தேன்பா.
அங்க யாருமே இல்லை. அந்த இடத்துக்கே சீல் வச்சிட்டாங்க. 2 நாள் முன்னாடி தான் அங்க ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சான். இந்த அங்கிள் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறாங்க. என்னடா சத்யா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான் போல? பாவண்டா, 20 வருஷம் ஜெயிலே போயிடுச்சு. அந்த சுடற மாதிரி இன்னும் லட்சம் பேர் வெளியே இருக்காங்க. திரும்பவும் கொலை பண்ணிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. சரிங்க. வெளியே போனது எங்களெல்லாம் மறந்துடாத சத்யா. என்ன உதவி வேணாலும் தயங்காம கேளுப்பா. எனக்கு ஒன்றும் வேணாம் சார். என் தங்கச்சி தேட போகிறேன். அவ கிடைச்சா போதும். ஒரு 25 வயசு இருக்கும். கொஞ்சம் மாநிலம். வலது கையில் சத்யா நான் பச்சை குத்தி இருக்கும். அந்த பொண்ணை இந்த ஏரியாவில் பிச்சை எடுக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா சார்? நேற்று தொலைச்சுதான் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டு இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்கிற. போய் வேற வேலை இருந்தா பாருப்பா. பேர் ராணி, வயசு 25, கொஞ்சம் மாநிலம். வலது கையில் சத்யா அண்ணன் பச்சை குத்தி இருக்கும். இந்த ஏரியாவில் பிச்சை எடுக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா சார்? இந்த வரைஞ்ச போட்டோவை காட்டுறியே, இதை வச்சு எப்படியா சொல்றது? போட்டோவும் இல்லை, வேற எந்த அடையாளம் இல்லை. அப்புறம் எப்படி தம்பி சொல்றது? வலது கையில் சத்யா அண்ணன் பச்சை குத்தி இருக்கும். அவங்களை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார்? உசுரோட இருக்குதோ இல்லையோ, ஏதாவது அனாதாசிரமத்தில் தேடி பாருப்பா. அவ்வளவுதான் உன் தங்கச்சி மறந்துரு. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் சாவறான், அதுல ஒண்ணா நினைச்சுக்கோ. என்னப்பா உங்க கதை இவ்வளவு சோகமா இருக்குது? நம்ம ஆளுங்கெல்லாம் காட்டுறேன், நீ அவனும் கொஞ்சம் விசாரி. இங்க ஆம்பளை பிள்ளைங்களே போராடி தான் பொழப்பு நடத்த வேண்டியது இருக்கு. அம்மா அப்பா இல்ல, பொட்ட பிள்ளை வேற, என்னென்ன பாடுபட்டிருக்குமோ. நான் வேணா உங்க தங்கச்சியா இருக்கட்டுமா? நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் கேட்டு பார்த்தா தெரியும். ஆனா அவன் சரியான பொம்பளை பொறிப்பா. காமெடி பண்றியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டு இப்போ வந்து தேடுன்ற மயிறு. நீ தாண்டா பொறுப்பா பாத்துருக்கணும். எல்லாத்துக்கும் போலீஸ் வந்தவங்க கூட சுத்துவாங்களா? நீயே போய் தேடிக்க. வந்துட்டான். இந்நேரம் எத்தனை பேர் போட்டு மேய்ஞ்சிருப்பானுங்களோ. நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும். பிச்சைக்காரன் சார். யாருக்காவது எமர்ஜென்சியாக உங்களுக்கு அடித்து அண்ணா, எதுக்குன்னா என் கையில சாலையை கட்டுற? அப்பதான் உன்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க.
நம்ம சொல்றத கேட்குற மாதிரி வேற எவனையாவது தேடணும். ஏமையா ஒத்துக்குவான்? ஒத்துக்க வைக்கணும், இல்லைன்னா ஆளை தூக்க வேண்டியதுதான். டாக்டர் டாக்டர் நீங்கள் தமிழ் தானே? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல டாக்டர். என்னாச்சு டாக்டர்? உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு உடம்பு இது ஏன் உடம்பு இல்லை டாக்டர். நான் கருப்பு. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல, நல்ல தெளிவா தான் பேசுறான். யாருக்குமே சந்தேகம் வராது. அவனை வர சொல்லுங்க. விஜய பிச்சைக்காரனா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஜஸ்ட் அ பிச்சைக்காரன். அவனுக்கு ஓவரா மரியாதை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தலைமையில ஏறி டான்ஸ் ஆடுவான். கேர்ஃபுல். பேர் என்ன? சத்யா. எந்த ஊரு? திருவண்ணாமலை. உன் தலையில என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தெரியாதா? கடைசியா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கடைசியா பாடி பிரிச்சு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ எதிரில் ஒரு கொசு மருந்து வண்டி புகையை எங்கள் மேலே அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த புகை எனக்குள்ளே போனதுக்கப்புறமா மயக்கம் வந்துச்சு. காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்த டாக்டர் எதிரில் என்னை நோக்கி வந்துட்டு இருந்தார். அவருக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்கும். டாக்டர் என் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா எனக்கு எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. You're a very lucky man. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டா? இனிமே நீ பிச்சைக்கார சத்யா இல்ல, விஜய் குருமூர்த்தி. இந்தியாவோட 7வது பெரிய பணக்காரன். 1,00,000 கோடிக்கு சொந்தக்காரன். You own millions and billions. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு தம்பி. எவனுக்கும் கனவுல கூட இந்த மாதிரி நடக்காது. நாங்க சொல்றது கேட்டு நடந்தா விஜயோட சொத்துல பாதி உனக்கு. நீ குட்டு வச்ச பிச்சைக்காரன்பா. இனி டெய்லி உனக்கு பிரியாணி தான். இதுக்கப்புறம் சாப்பிட்ற வரைக்கும் நீ பிச்சே எடுக்குவானா? இல்லை சார், எனக்கு இந்த பண காசுலாம் வேண்டாம். தயவு செஞ்சு என் மூளையை மறுபடியும் என் உடம்புக்கே மாற்றிருக்கேன். நான் போயிடுறேன். 140 கோடி செலவு பண்ணி இந்த ஆப்ரேஷனை பண்ணிருக்கேன். ஏய், கோடினா சும்மா இல்ல. ஒன்னுக்கு முன்னாடி 10 சைபர் வரும். உள்ள இடிச்சுக்கிட்டே இருந்தது, அதான் சும்மா வெளியே எடுத்து பார்த்தேன். நீ ஒன்றும் பயப்படாத. கன் பாயிண்ட்ல நான் உன்னை மிரட்ட மாட்டேன். துப்பாக்கி சுடுன்னு உனக்கு தெரியாதா என்ன? எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு பார்த்தியா? ஹேண்ட் கிராஃப்டட். போட்டா பொட்டுன்னு போயிடுவ. இந்த மாதிரி துப்பாக்கி பார்த்துக்கிறியா? இந்த மாதிரி இல்லை சார், வேற மாதிரி பார்த்துருக்கேன். வேற மாதிரியா? எங்க? நான் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஜெயிலா? நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன? கொலை பண்ண, அதான் ஜெயிலுக்கு போனேன். கொலை பண்ணியா? பிச்சைக்காரன் சொன்ன? பிச்சைக்காரன் தான் சொன்னாங்க. ஏய், பிச்சை தானே எட்டுந்த? அது சின்ன வயசுல சார். 8 வயசுல கஞ்சா கேஸில் ஒருத்தனை சிக்க வச்சு என்னை ஜெயிலுக்கு அனுப்பி
என் தங்கச்சியை என்கிட்ட பிரிச்சிட்டான். 17 வயசில் ஜெயிலேருந்து வெளியே வந்து கோவத்தில் அவனை கொலை பண்ணிட்டேன். மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு போன மாதம் தான் வெளியே வந்தேன். இப்போ கையில் கிடைக்கிற ஏதாவது வேலையை பண்ணிக்கிட்டு சின்ன வயசில் தொலைஞ்சு போனேன் தங்கச்சியை கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில் பிச்சைக்காரங்களுக்கு நடுவில் தேடிட்டு இருக்கேன் சார். என்னையா டாக்டர்? You bloody freaking fool! Can't get one thing right. பைத்தியக்காரன். முதல்ல ஒன்ன போடணும். பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு ஒரு கொலகாரனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்க. கூப்பிடுறதுக்கு முன்னால அவன் யாரு, நமக்கு அடங்குவானான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். What the hell am I supposed to do with him? இப்பதான் வந்திருக்கா. இப்பதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு இதெல்லாம் பேசின அவனுக்கு அப்படி புரியும். பணம் என்ன, பவர் என்ன, பொண்ணுங்க என்ன, விஜயோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனை காட்டுவோம். நம்ம வழிக்கு தானா வருவான். ஜமீலாவை வர சொல்லுங்க. I'm the business of முதலியாரது நம்ம ஆள better you know. Amy நல்லா கொஞ்சம் கேட்டுக்கோ. The opposite of make some noise. Cost is the major voice. The talk is if you pay the boy. Hey, சட்டை பட்டு கைங்க இறங்கி மசோமை. சக்கடி கைங்க எல்லாம் கோசோமை. நேத்து நைட்டு கனவுல கடவுளோடு மடையில பேய ஒன்ன படுத்திருக்குது பார்த்தேன். நான் மிதிச்சு மிதையில இடுப்பு எலும்பு நிமிரல. ஐயோ பவன மருந்து கொடுக்க போனேன். அந்த பேய became bestie. அது உடம்பு கொஞ்சம் பஸ்டி. இப்ப சொற்கலோகம் சேஃப்டி. பார் நடக்குது ஒரு பார்ட்டி. டுமுக்கி 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 சல் சட்டக்கு மட்டக்கு லட்டக்கு சல். 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 நேத்து நைட்டு கனவுல கடவுளோடு மடையில பேய ஒன்ன படுத்திருக்குது பார்த்தேன். சந்தோஷமா வாழ சிரிச்சு வாழும் போது நடக்கிறதுக்கே பாலு தேய் கொடுக்கட்டு. மனுஷனை பார்க்கும் போது செவத்துல நீ முட்டு. நான் பார்த்த கடவு நானா புழுக்க. ஆப்பிரிக்கால அவங்களுக்கு கோயில் இருக்கு. அவங்களோட எனக்கு எப்போ மீட்டிங்க இருக்கு. God is my love. வர்ற எலெக்ஷன்லயும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். அதுக்கு சாட்சி இன்னைக்கு நம்ம கட்சியில சேர்ந்திருக்கிற எதிர்கட்சி தோழர்கள் தான். கட்சி மாறதை நான் எப்பயும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே அப்படித்தானே முதலமைச்சர். நம்ம குருமூர்த்தி சார் இறந்துட்டாராம். அங்கேருந்து நமக்கு வர வேண்டிய மிச்ச பணம்லாம் வந்துருச்சு தலைவரே. அப்ப போறோம் விடு. இந்தியாவின் 7வது பெரும் பணக்காரரான குருமூர்த்தி அவர்கள் மாரடைப்பால் தனது சொந்த மருத்துவமனையிலேயே காலமானார். குருமூர்த்தியின் ஒரே மகனான விஜய் குருமூர்த்தி தற்போது இந்திய அளவில் 7வது பெரும் பணக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை போறதுக்கு முன்னாடி
நீ சிலரை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இவன் தான் குருமூர்த்தி, விஜயோட அப்பா. நம்ம அங்க போறதே இவனோட சாவுக்கு தான். அங்க இருக்கிற மொத்த பேரும் உன்னதான் வாட்ச் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியாம நீ யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இவன் தான் கிருஷ்ணா ஐயர், விஜய் அப்பாவோட செக்ரட்டரி. இந்த கம்பெனியில 40 வருஷமா வேலை செய்யறான். ஏமா பேச வர கண்டுக்காத மூஞ்சி திருப்பிக்க. சார் ஹேமா மேடம் சார். இவதான் விஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹேமா. இவ கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, விஜயோட கம்பெனி செக்ரட்டரி கூட. அவ பேசினாலும் நீ எதுவும் பேசாத. விஜய பத்தின எல்லாமே அவளுக்கு தெரியும். நீ அவளை பார்த்தாலே நீ என்ன நினைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவா. சாரி, அவன் டிஸ்டர்ப்டா இருக்கான். He'll be fine soon. Go. இங்க பார், உனக்கு பின்னாடி சுத்தி விஜயோட சொந்தக்காரங்க நிக்கிறாங்க. யாராவது வந்து பேசினா தலையை மட்டும் ஆட்டிக்க. எல்லாரும் என்ன விட மோசமானவங்க, புரியுதா? எனக்கு இந்த இடம் பிடிக்கலனா அவன் கூடவே வந்துடலாம். விஜய் குருமூர்த்தி இந்தியாவோட 7வது பெரிய பணக்காரன். 1 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன். You own millions and billions. தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா, நீயும் உள்ள வாண்ணா. வேணாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு வசூல் பண்ணது. உள்ள வந்தா புடிங்க காணுங்க. இப்பெல்லாம் ஆம்பளைக்கு தான் ஆப்பு வைக்கிறாங்களாம். நீ போய் பேசிட்டு வந்துடு. அந்த டீ கடையில் நான் உட்காந்துக்கிறேன். போ போமா, நான் உட்காந்துக்கிறேன். மாஸ்டர், ஒரு டீ ஒன்று போடு. அதில் அப்படியே இஞ்சி ஏலக்காய்லாம் சேர்த்து போடு. ஆமா, நீ கொடுக்குற காசுக்கு பூண்டு மிளகெல்லாம் போட்டு குழம்பு வச்சு கொடுக்கட்டுமா? அட கடவுளே, கெட்டவங்க எல்லாம் துட்டு கொடுக்குற, நல்லவங்க எல்லாம் தட்டை கொடுக்குற. என்ன படைப்பு படைப்பு. சில்லறை கொடுக்குறேன் போடியா. யார் அந்த பொண்ணு? பார்க்க சும்மா கும்முன்னு இருக்கா. இதே வயசுல தானே உன் வீட்லயும் ஒரு பொண்ணு கும்முன்னு இருக்குது. இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சு தான் 1 மாசம் மாவு கொட்டோடு சுத்தின்னு இருந்தாரு. பூங்குடி, ஐயா வந்துகிட்டு இருக்காரு, உன்னை உள்ள வெயிட் பண்ண சொன்னாரு. என்ன பாடுபடுத்த போறானோ. சார் நான் வந்துட்டாளா? என்ன பூங்குடி, பார்த்து ரொம்ப நாளாச்சு. என் பேச்சை கேட்டிருந்தா உன்னை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பேன். எங்க அவன் சத்யா? 2 மாசம் ஆளே காணாம. அண்ணன் பின்னாடியே சுத்திக்கின்னு இருந்தேன். அண்ணன் தானா இல்ல அண்ணன் மாதிரி வேற ஏதாவது? அண்ணன் சொல்லி எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பாக்கு சாயங்காலம் ஆனா கண்ணு தெரியாது, நான் போகணும். கண்ணு தெரியாத அப்பா, கஷ்டப்படுற குடும்பம், இதெல்லாம் நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குது பூங்கொடி. உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ புரிஞ்சுக்க மாட்ட பூங்கொடி. இந்த பூங்கொடி வச்சுக்க, பூங்கொடி வச்சுக்க முடி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருமா? நான் கேட்கிற 50,000த்துல 3 நர்ஸு, 2 கம்பவுண்டரு, 1 டாக்டர்னு பெருக்கிற ஆயா வரைக்கும் காசு தரணும். இந்த பாரு, இதுக்கு மேல வெயிட் பண்ணா இன்னும் 1 மாசத்துல உங்க அப்பாவோட பார்வை மொத்தமா போயிடும். பரவாயில்லையா? அவ்வளவு பணத்துக்கு நீ என்னம்மா பண்ணுவ? கண்ணு தானே போன போயிட்டு போகுது. உன் கல்யாணம் வரைக்கும் நான் உசுரோடு இருந்தா போறோம். ஆப்ரேஷன்லாம் வேண்டாமா, வா போயிடலாம். இந்த பாரு, இதுக்கு மேல வெயிட் பண்ணா உங்க அப்பாவோட பார்வை மொத்தமா போயிடும். என்ன பண்றான் சத்யா? அவனுக்கு என்ன, கொடுத்து வச்சவன் ஜம்முன்னு ஜில்லுன்னு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கான். இந்த ஹேமா தான் ஒரே டார்ச்சர். நச நச நசன் 40 வாட்டி போன் பண்ணினே இருக்கு. ஏய், நான் யூ-டர்ன் பண்ணி உட்கார. ஐயா, ஏய் பேசிட்டு இருக்கல,
ஹெட்ஃபோன் இவனுக்கு எவ்வளவு நக்கல் பாத்தியா? அப்படியே பல்லாருன்னு ஒரு அரை விட்டேன்னா பெரிய மியூசிக் நீ கொஞ்சம் வாய முடுறியா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல் ப்ளீஸ். சாப்பிட்டியா? வந்தவங்க கிட்ட கவனமா பேசுனியா? யாருக்கும் மேல டவுட் வரல? இல்ல. ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடுத்த வாரம் நானே உன்கிட்ட 1000 கோடி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடுறேன். 1000 கோடி மட்டும் கையில இருந்தா நீ அமெரிக்காவிலே பிச்சை எடுக்கலாம். ஏமா அது வந்து இந்த ஐயோ, முதல்ல இவ கதையை முடிக்க என்ன வழின்னு பாரு. தோணன்னு எத்தனை தடவையும் உன் போனை கட் பண்றது? Hey mom, I know it's hard to digest, but கொஞ்ச நாளாவே உன் ஃபோன் வந்தாலே விஜய்க்கு மூட் அவுட் ஆகுது. I'm sorry. ஏன் என்ன அவாய்ட் பண்ற விஜய்? கொஞ்ச நாளாவே உன் பிஹேவியர்லாம் புதுசா இருக்கு. எனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட நேர்ல சொல்லிருக்கலாமே. ஏன் போனை கட் பண்ற? அதுவும் அரவிந்த் கிட்ட போன் கொடுத்து. நீ அவ்வளவுதானா விஜய்? பாய். இவளை எப்படி கழட்டி விடுறது கவலைப்பட்டேன். நல்ல வேலை அவளே போயிட்டேன். இவனை பார்த்தாதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. வேலை முடிஞ்சதும் முதல்ல இவனை முடிக்கணும். நீ அவன்கிட்ட வாய் கொடுக்காம பத்திரமா கூட்டிட்டு வா. Hey, I'll get you a partner. अमर, यस सर, ये ठंडा अलर्ट இருக்க சொல்லு. சார் வந்துட்டு இருக்காரு. சார் आ रहे हैं? हां भाई, சார் आ रहे हैं. हां. இவ்வளவு கம்மியா எதனால நம்ம ஷேர்ஸ் ஷேக்குக்கு கொடுக்கணும்? விஜய் சார்ட்ட கேட்டிங்களா? இங்க அவர்கிட்ட பேசவே விட மாட்டேன்றானே அந்த அரவிந்த். எல்லாமே புதுசா இருக்கு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சார் குட் மார்னிங் சார். ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். சார் நீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் சார். ஏய் சார், சேர் போடியா? உட்காருங்க சார். சார் 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 உட்காருங்க சார். வணக்கம் சார். விஐபியா? சார் 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 உள்ள வாங்க சார். உள்ள வந்து உட்காருங்க சார். சொல்லியிருந்தேன் நானே வந்திருப்பேன் சார். சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? என்ன சார் என்ன போய் சாரு மோரன்ட்டு கோபால்னு சொல்லுங்க சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். டேய் சாப்பிடுறதுக்கு சாருக்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்கடா. வாங்க சார், உங்க பாதம் படணும் சார். இங்க F3 அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து SI தியாகராஜன் பேசுறேன்யா. நம்ம ஸ்டேஷனுக்கு விஜய குருமூர்த்தியே தனியா வந்திருக்காருயா. சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் விஜய் குமுர்த்தி இல்லை சார். என் பேர் சத்யா. என் மூளையை தூக்கி விஜய் குமுர்த்தியோட உடம்புல வச்சிருக்காங்க சார். அவர் சொத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக பெரிய பிளான் போட்டிருக்காங்க சார். பெரிய சதி நடக்குது. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார் நான் சொல்றது புரியுதா சார்? இந்த உடம்பு தான் விஜய் குமுர்த்தி, மூளை சத்யா. அந்த சத்யா நான் தான் சார். சார் நீங்க நம்பலனா வந்து பாருங்க சார். என் தலையில பெரிய சர்ஜரி பண்ணிருக்காங்க சார். மார்க்லாம் இருக்கு சார். நான் விஜய் குமுர்த்தி இல்லை சார், நான் சத்யா. உடம்பு விஜய் குமுர்த்தி, மூளை சத்யா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சார்? சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு கேட்கட்டுமா சார்? கேளுங்க சார். நீங்க குடிச்சிருக்கீங்களா சார்? சார் ஐஜி லைன்ல இருக்கார் சார். சார் மிஸ்டர் கோபால். எஸ் சார். 20 நாளுக்கு முன்னாடி சாருக்கு துபாயில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல தலையில அடிபட்டு இருக்கு. 2 டேஸ்க்கு முன்னாடி சாரோட அப்பா வேற இறந்துட்டாரு. அதனால சார் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. நத்திங் சீரியஸ், பட் இருந்தாலும் யாருக்கு எதுவும் தெரியாம சாரை பத்திரமா பாத்துக்கோங்க. எஸ் சார். நானும் சாரோட ஃபேமிலி டாக்டர் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். ஓகே? ஓகே சார். எஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க பேசுங்க சார். நான் விஜய் குமுர்த்தி இல்லை சார், என் பேர் சத்யா. என் மூளையை தூக்கி விஜய் குமுர்த்தி சார் உடம்புல வச்சிருக்காங்க சார். விஜய் சாரோட சொத்தை நடக்கிறதுக்காக பெரிய பிளான் போட்டிருக்காங்க சார். அதுல இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க சார். காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? 401 நல்ல சூடா ஒரு காபி கொண்டாங்க. நீங்க பேசுங்க பேசுங்க சார். நான் விஜய் குமுர்த்தி இல்லை சார்,
என் பேர் சத்யா சார். நான் ஒரு பிச்சைக்காரன் சார். பிரபல தொழிலதிபர் விஜய் குருமூர்த்தி இன்று காலை அடையாறு D2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகை தந்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரது இந்த திடீர் வருகைக்கான காரணம் அவர் புதியதாக ECR அருகே வாங்கியிருக்கும் சொத்து விவகாரமாக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ரத்தம் வராமடுங்க. இந்த உடம்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு கத்துனாலும் 3 கிலோமீட்டருக்கு கேக்குறதுக்கு நாதி கிடையாது. நல்ல கத்து. ஐயோ அம்மா இந்தா போடுறேன். இதெல்லாம் தேவையா? நாங்க சொல்றது கேட்டு இருந்தா இப்படி ஐயோமான்னு கத்துவியா? சின்ன வயசுல என் தங்கச்சி தொலைச்சிட்டேன் சார். நான் அவ்வளோ தெரியுதான் போயிட்டு இருக்கேன் சார். உங்க காசு பரவாயில்ல, எனக்கு வேணாம் சார். என்னால் உங்களுக்கு எந்த சொத்தும் வராது சார். என்ன விட்டுருங்க சார். தங்கச்சி டி ராஜேந்தர் மாதிரி ஃபீல் பண்ணுகிறான். இந்த தங்கச்சி சார், என் தங்கச்சி பத்தி தப்பா பேசாதீங்க சார். ஃபீலிங் உடம்புக்கு ஆகாது, புரியுற மாதிரி சொல்றதை கேட்க மாட்டான். வேற ஆள மாத்த பிச்சைக்காரன் பையன். இவனை உயிரோட விட்டா நமக்கு சங்குதான். யோ டாக்டரே, காலி பண்ணிட்டு வேற மூலையை ரெடி பண்ணு. இந்த பிச்சைக்காரெல்லாம் வேலையாக மாட்டான். நீ தேடுற ஆளு இந்த நாய் மாதிரி இல்லாம நமக்கு அடங்கி போறவனா பாரு. இவன் செட் ஆக மாட்டான். ஆஃப்டர் ஆல் ஒரு பிச்சைக்காரனால we have fallen in big mess man. எல்லாம் இந்த டாக்டர் பண்ண வேலை. என்ன ஏதுன்னு யோசிக்காம தூக்கின்னு வந்துட்டான். அப்ப நீங்களே நல்ல ஆளை கண்டுபிடிச்சிருக்கணும் சார். முடிவு பண்ணும்போது நீங்க என்ன இருந்தீங்களா? Don't fight now. There's bloody so many problems already. இவன் கதையை முடிச்சிடலாம். இதுக்கு மேல வெயிட் பண்ணா நமக்கு தான் ஆபத்து. We will all be jailed. Hey, call Mehta. We don't need him anymore. Bloody. Hey, Aravind! என்ன படிச்சிருக்க? MBBS. அப்புறம் MD, MS. என்னம்மா புடுங்கிறதுக்காக நீ இதெல்லாம் படிச்ச? உயிரை காப்பத்துக்கு தானே படிச்ச? உன்ன மாதிரி டாக்டர் மக்கள் கடவுள் நம்புறாங்கடா. மன்னிச்சிடு, தெரியாம பண்ணிட்டேன். நீ சொன்னது எனக்கு எப்ப புரிஞ்சிச்சு. நான் திருந்திட்டேன். திரும்பவும் போய் சொல்ற பாத்தியா? நான் எதுவும் பண்ணல. எல்லாம் அரவிந்த். நீ டாக்டர் தானே? இங்க ஒரு கோடு போட்டா எவ்வளவு நேரத்தில் உசுறு போவோன்னு சொல்லு. வேண்டாம், என்னை விட்டுரு. நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தர்றேன். இன்னும் புத்தி மாறல பாத்தியா? பணக்கார திமுரு. காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்ல. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க சார், நான் பண்ணித்தரேன். என்ன மட்டும் விட்டுருங்க சார். சத்யா வேணும். ராணி பாப்பான்னு பச்சை குத்தனைய கை வேணும். மறைஞ்சு போன அடையாளம் வேணும். எந்த தொந்தரவும் இல்லாம என் தங்கச்சியை தேடிட்டு இருந்த என் வாழ்க்கை வேணும். கொடுக்க முடியுமா? சொல்றா. முடியுமா? பிச்சைக்கார பயல். கடைசியா சொல்றேன், போட்டுருவேன். நீ ஒன்றும் பயப்படாத. கன் பாயிண்ட்ல உன்னை மிரட்ட மாட்டேன். துப்பாக்கி சுடுன்னு உனக்கு தெரியாதா என்ன?
எதுவும் பண்ணிடாத விட்டு. நானும் இப்படித்தானடா என்னை விட்டு சொல்லி கெஞ்சன் கேட்டியா? ஏழையா இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம், வாயை திறக்க மாட்டான்னு நினைச்சேடா. இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தது காரணம் பையன் இல்லடா, என் தங்கச்சி மேல நான் வச்சிருக்க பாசம். இதுக்கு மேலே நான் உன்னை கொல்லாம இருந்தா அந்த கடவுளுக்கு பொறுக்காதடா.